ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வந்து டியோடாம்பில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டியோடாம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மீஷோ அண்டு ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக திங்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கிது. ஹோம்மேட் திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கட்டர் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஷேப்ஸ்லாம் இருக்குது. செகண்ட் வந்து ஒரு வைப்பர் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பீஸா கட்டர், இது கூடவே பார்த்தீங்கன்னா 21 டைப்ஸ் லாக் ஜிப் லாக் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கவர் ஓப்பன் பண்ணுறோன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற கொட்டிடுது கீழே அப்படின்னும் போது இதை எடுத்து நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த பொருள் நமக்கு கொட்டாமல் இருக்கும். இது சைஸ் வேறையாக டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஒரு ஸ்கிப்பிங் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்கிப்பிங் வந்து கவுண்டிங் ஸ்கிப், ஆக்சுவலாக கவுண்ட் பண்ணுவது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். இது ஒரு 4 rupees சம்திங் வந்தது. ரேட்டெல்லாம் இது கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஆப்பிள் கட்டர் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு சப்பாத்தி மேக்கர் வாங்கியிருந்தேன். நம்ம சின்ன சின்னதாக அதாவது பூரி எதனா சுடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் வந்து அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி கூட நல்லா தான் இருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். பேக்கிங் வந்து ஓகே தான். இது வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று வந்து கொஞ்சம் ப்ரோக் ஆகிருந்தது, கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக இருந்தது. அப்புறம் ஒரு பால்க்கு வந்து காற்றடிக்கிற மிஷின் வாங்கியிருந்தேன். ஒரு ஜூஸர், இந்த ஜூஸர் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து மீஷோவில் பார்த்துட்டு இருந்தேன் வாங்கலான்ட்டு. சரி அப்புறம் வாங்கிக்கலான்னு அப்படியே விட்டுட்டு இருந்தேன். இந்த ஜூஸர் வந்து டியோடாம்ப்லேயும் இருந்தது. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஜூஸர் நல்லாவே வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ஜூஸ்லாம் போட்டு பார்த்துட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஸ்டார்டிங் நான் அதை ஆன் பண்ணும்போது ஒர்க் ஆகலை. நான் அதுக்கப்புறமா சார்ஜ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒர்க் ஆச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா யூசர் மேனுவலும் ஒரு சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் ஃபில்டர் 9 rupeesக்கு ஒர்த்து, அதனால் வாங்கலாம். அடுத்து ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து கேன்சல் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் நான் கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் ஐஸ்கிரீம் மோல்டு நல்லா தான் இருந்தது. 2 ஐஸ்கிரீம் மோல்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அதான் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இது யாருன்னா என்னுடைய வீட்டில் ஷேர் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து அப்படியே டோட்டலாக ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஊற்றினா கூட டோட்டலாக அப்படியே எடுத்து தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்குது. குவாலிட்டி ஓகேவாக இருந்தது. 43 rupeesக்கு ஓகே தான். அடுத்து வந்து ஒரு பிளெண்டர். இப்போ எக் பிளெண்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம மோஸ்ட்லி. ஆனால் இது பேட்ரி, ஆனால் ஒர்த். பேட்ரி போட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே ஒர்க் ஆச்சு. 2 பெரிய பேட்ரி போடணும். பிளெண்ட் பண்ணும்போதும் அதை ஓப்பன் பண்ணி கழுவுறதுக்கெல்லாம் ஈஸியாகவே இருந்தது. இது வந்து ஒரு ஃபோன் பவுச். இப்போ நம்ம மழையில் போகிறோம், நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும் அப்படின்ற போது மழை காலத்தில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனாலவே இது வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து 3 லேயர்ஸ் இருந்தது. அந்த 3 லேயர் கவர் கடுத்து தான் உங்களுக்கு தண்ணியே போகும். இதுக்கு ஒரு ஹேங்கிங் வேறு இருந்தது. நம்ம இன்கேஸ் சார்ஜ் போடுறோன்னா அழகாக சார்ஜ் போட்டு இதில் தொங்க விட்டுடலாம். சேஃப்டியாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நான் ரொம்ப நாளாக பார்த்துருந்த ஐட்டம் தான். நல்லாவே ஒர்க் ஆச்சு. நம்ம நட்ஸ்லாம் போட்டு அழகாக சாப் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஹேங்கர் வாங்கியிருந்தேன். அது வந்து கிளிப்பெல்லாம் வச்சுருந்தது. இந்த ஹேங்கர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சாக்ஸு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து சிலிக்கான் மோல்டு. 2 கப் சைஸ் சிலிக்கான் மோல்டு வாங்கியிருந்தேன். எப்போயாவது செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ளவ். இப்போ
கிச்சனில் வந்து நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நல்லா திக்காகவும் இருந்தது. டக்குன்னு ஏதாவது ஒரு பேன் கீன் நம்ம பிடிக்கும் போது அழகாக யூஸ் பண்ணி இதை வச்சு க்ளவ் போட்டு பிடிச்சோன்னா நமக்கு வந்து கை வந்து ஹீட் நல்லா தாங்குது. ஓவன் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணலாம், கிச்சனுக்கே யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம ஸ்டீல் பாத்திரம்லாம் வந்து ஹோல்ட் பண்ணும்போதுக்கே வந்து நல்லா தான் இருந்தது. நான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது, ஒர்த்து. பாருங்கள், எடுத்து பார்த்தா நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருச்சு, டிஸப்பாயிண்டட். நான் ஆக்சுவலாக வந்து இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஸ்டீலில் தான் வாங்கணும். சிங்கில் வந்து நம்மளுடைய டிஸ்பவுண்டட் திங்ஸ்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக வாங்கினது. இது பார்த்திங்கன்னா அயனில் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீனிங் பர்பஸ்க்கு. அடுத்து இது ரொம்ப ஸ்பெஷலுங்க, எனக்கு பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது, அதனால தான் வாங்கினேன். ஆல்ரெடி நிறைய நெயில் கட்டர் இருக்குது, இருந்தாலும் இது செட்டாகவே 48 ருபீஸ். நார்மலாக ஒரு நெயில் கட்டர் வாங்கினாலே நமக்கு 50 ருபீஸ் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தது. ஒரு நெயில் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனையும் இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா அந்த பவுச் நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 15 ருபீஸு. என் பசங்களுக்காக தான் வாங்கினேன் நான். இந்த மிக்கி மவுஸ் மாடலில் நம்ம ஏதாவது வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க இது மாதிரி வச்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அதுக்காகவே இது வாங்கினேன் நான். இது ஒரு ஃபில்டர் தான், நார்மலாக சும்மா ஏதாவது பால் ஃபில்டர் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இயர் வேக்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கினது. அது ஒரு 10 ருபீஸ், ஓகே தான். இந்த லைட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. இது வந்து 180 சம்திங் போட்டு இருந்தது, நிப்பான் பிராண்ட் போட்டிருந்தது. அது கலர் நல்லா இருந்தது, பட் சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சொன்னலங்க இன்னொரு ஐஸ்கிரீம் மோல்டுது, இதுதாங்க அது. ஆக்சுவலாக இதுதான் நான் அது போட்டுட்டு அது வேண்டாம் கேன்சல் பண்ணிட்டு இது வாங்கலாம்னு நான் நினச்சிருந்தேன். பட் அதை கேன்சல் பண்ண நான் மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்டோடு வருது, 50 ருபீஸு. இது நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியாக ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வேணால் கூட எடுத்து யூஸ் பண்ணி மோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஃபன் பாக்ஸுங்க. இது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், பட் வாங்கணுமா வேணாமான்னு சும்மா போட்டு விட்டேன். சரி 69 ருபீஸ் தானே, வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருந்தது, நல்லா க்ரிப்பாகவே இருந்தது. நானே ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்பேஸும் நல்லா இருந்தது, கலர் நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது. பார்க்கும்போது தெரியும். கூடவே ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. ஹேங்கிங்கும் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து அழகாக பிடிச்சிட்டு கையிலே பிடிச்சிட்டு போயிடலாம், ஒர்த்துன்னு சொல்லலாங்க. இதுவும் இன்னொரு டிஃபன் பாக்ஸ் தான். இந்த மாடல் ஆல்ரெடி என் சன் வச்சுருந்தாரு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அது கொஞ்சம் ப்ரோக் ஆகிடுச்சு மூடி வந்து. அதனால் வந்து நான் வந்து அப்படியே வந்து எடுத்து போட்டுட்டேன். இப்போ திரும்பவும் அதே மாடல் வேணுன்றதுக்காகவே வாங்கினேன். இது குவாலிட்டி நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் வாண்டட் திங், ரொம்ப நாளாக மீஷோவில் பார்த்துட்டு இருந்தேன். சரி இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம்னு அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் வந்து டியோடாப்பில் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் வந்து வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயரிங்ஸ், நம்ம செட்ஸ் அந்த மாதிரி வந்து அழகாக இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரே பாக்ஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒன்றுத்துலேயும் வந்து 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான செட்ஸு, நம்ம மேக்கப் திங்ஸு, லப்பர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நான் இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக இருந்தது, அப்புறம் ஓகேவாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்காக தான் வாங்கினேங்க ஆக்சுவலாக. இது நான் சும்மா தான் ஆர்டர் பண்ண எப்படி வருவோம் அப்படின்ட்டு, பட்டு செம்ம ஒர்த்துங்க. இது ஒரு ஸ்டாண்டு ஒரு 49 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்து. மீஷோவில் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி இது வந்து காஸ்ட் வந்து 49 ருபீஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது அழகாக ஹோல்ட் பண்ணிக்குது நல்லா மொபைலை, நல்லா ஹெவியாகவும் இருந்தது.
சீக்கிரமாக மொபைல் வந்து கீழே விழுந்துருமோன்ற பயம் கிடையாது. நம்ம சார்ஜ் பண்ணும் போதோ இல்லை நம்ம ஒரு வீடியோ எடுக்கும் போதோ வந்து நம்ம இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டீலில் வந்து ஒரு துருவுறது வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம சீஸு சின்னதாக ஏதாவது நட்ஸ் துருவ போகிறோம் அப்படின்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மினி ஃபேன் மோஸ்ட் வாண்டட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கும்போதே எனக்கு அட்ராக்டிவாக இருந்தது, அதனாலே வாங்கினேன் நான். இது பார்த்திங்கன்னா சார்ஜிங் டைப் தான். ஃபேன் நல்லா 3 ஸ்பீட்ஸ் இருந்தது, நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். இது கூடவே ஒரு சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வாங்கின ஐட்டமில் உங்களுக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் நான் வந்து கூட டேக் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. இது இல்லாமல் கூட வந்து நமக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸும் டேக்ஸும் போட்டிருந்தாங்க. அதை நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். டோட்டலாக நான் 1426 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுக்கு ஒரு 50 ருபீஸ் வந்து டேக் ஷிப்பிங்கும், அது போக 256 ருபீஸ் டேக்ஸும் போட்டிருந்தாங்க. இதில் மொத்தம் 2 ட்ராபேக். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. நம்ம வந்து ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வாங்கணும் ஒரு திங்ஸ் வாங்குகிறோன்னா. மற்றபடி இது வந்து எல்லாமே ஒர்த்து தான். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் நல்லா தான் வருது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் டேமேஜில் வருது. மற்றபடி சூப்பருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.